எக்ஸ்கியூஸ் மீ. வா அனு, ப்ளீஸ் உட்காரு. தேங்க்ஸ். நான் ஏன் உன்னை வர சொன்னேன் தெரியுமா? எனிவே, இன்னைக்கு என்ன நாள்னாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நோ ஐடியா. டிசம்பர் 6 ஓ. நாம முதல்ல சந்திச்ச நாள். பேட் லக். நாம கடைசியாக சந்திக்கிற நாள் கூட இந்த நாள் தான். செம்ம ஜோக் இல்லை? பிளட்டி டே. இதுவும் மறக்க முடியாத நாள் தான், ஆனால் மறக்க வேண்டிய நாள். நீயும் நானும் இல்லை, இந்த உலகமே தான். தேங்க்ஸ் a lot. இந்த நாளும் கடந்து தான் போகும் உதய். அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாபு தெரியல? பாபு அதான் என் ஃப்ரெண்டு. சி, 5 வருஷம் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் பிரிஞ்சிருந்த நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாவம் பாபு, அவன் சொந்த பேரையே யூஸ் பண்ண முடியாத ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கான். நண்பனாக வந்தான், அன்பாக இருந்தான், ஆபத்தானவனா முடிஞ்சு போயிட்டான். இவர் தான் ஆதி, என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள். அவரோட மனைவி, அழகான குழந்தை, காலையிலையும் மாலையிலையும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிற ஒரு நல்ல பயபக்தியான குடும்பம். அப்புறம் படுத்த படுக்கையாக இருக்கிற மாமனார், அம்மா, தங்கச்சிங்கன்னு இவரை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. எனக்கு எப்படி பாபுவோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு பசுபதியும் ஆதியும். செல்வி, வந்துட்டேன். என்னாச்சு? வீட்டில் கரண்ட் இல்லையா? என்னமோ தெரியல, சாயந்தரத்துல இருந்தே கரண்ட் இல்ல. உள்ள வாங்க. மாமா சாப்பிட்டாரா? கை கழுவிக்கோங்க. செல்வி, என்னங்க? டார்ச் லைட் எடுத்துட்டு வா, ஃபீஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஏய், 5 நிமிஷம் வேலை, ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம்ல. ஃபேன் இல்லைன்னா குழந்தை எப்படி தூங்கும்? கொசு தொலை வேற. போய் கொண்டு வா. அது இல்லைங்க, கரண்ட் பில்லு கட்டுற டேட்டு தள்ளி போச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் வேலையை அவன் செஞ்சான், ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டான். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்ன ரசமும் துவையலுமா? மாச கடைசி, நாடார்கட அக்கௌண்ட் ஏறி போச்சு, அதே ராமாயணம். இதுல என்னங்க இருக்கு? நாட்டுல இது கூட இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வர்ற வருமானத்தை வச்சு தானங்க செலவு பண்ண முடியும். கடவுள் நமக்கு அளந்தது இவ்வளவுதான். அப்ப மத்தவங்களுக்கு ஸ்பெஷல் அளந்தானா? இங்க பாருடி, என் கூட வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏட்டா இருக்காங்க, இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, கமிஷனரா இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க.
கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கட்டும். நேர்மையா சம்பாதிக்கிறாங்களா? நேர்மை, பெரிய நேர்மை. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மெடல் அவார்டு கொடுத்தாங்களே, எதுக்கு? சிறைக்கிறதுக்கா? குழந்தைங்க விளையாடுறது கூட பிரயோஜனப்படலடி. இவனுங்க பண்ற சதிக்கும் சட்டவிரோதத்துக்கும் நான் ஒத்து போகாத ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. முறைப்படி கிடைக்க வேண்டிய போலீஸ் குவார்டர்ஸ் கூட கிடைக்கலடி. சரி, இப்ப அதனால என்ன கெட்டு போச்சு? ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிச்சிட்டு இருக்கோம்ல. எது நிம்மதி? 5க்கு 10க்கு கடன் சொல்லிட்டு அலையிறியே, அதுவா? இந்த நிம்மதி போதும் தானே எங்க அப்பா என்ன உங்களுக்கு கட்டி வச்சாரு. கல்யாணத்தப்ப கூட அப்பா கிட்ட நான் சொன்னேன், கஷ்டப்படுற குடும்பப்பா பாத்துக்கங்கன்னு. அட, பணம் என்னம்மா பணம்? குடிக்கிற கஞ்சி ஒழுங்கா செரிக்கணும். சாவும்போது மனசு வருத்தப்படக்கூடாது. நிறைவா வாழ்ந்தோமா, நிம்மதியா போய் சேர்ந்தமான்னு இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. முடியாதுடி, உன்னை திருத்தவே முடியாது. என்னங்க இது? வேணாம். ம்? குழந்தைக்கு என்ன கோவமா? கையெடு, ம்ஹும். கையெடு. போய் ம்ஹும். கால்ல போய் படுப்போம். என் புருஷன் பக்கத்துல தான் ஓடி. நான் படுத்துப்பேன். அங்க நான் போ. போக மாட்டேன். அங்க பாரு, குழந்தை அழுது என்னன்னு போய் பாரு. போ போ. சீ, என்னங்க அட போ. காத்து வராம புழுக்கத்துல கத்துறா போல இருக்கு. ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லங்க, அவளை எந்திரிச்சுட்டா. இங்க கொண்டு வா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. ஆ. இந்தாங்க. கொடு. ஆ. ஆ. ஓ, என்னடா என்ன? சுமாரு சுமாரு, அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாருமா. என்னடா? ஆ? ஏய், உள்ள போய் பால் கலந்து எடுத்துட்டு வா, போ. சொல்லிக்கிட்டே இருக்க, உட்கார்ந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அந்த இருட்டுக்குள்ள போய் என்ன தேட சொல்றீங்க? குழந்தைய கொடுங்க. ம். சரி, சரி, சரி. அங்க என்ன போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. ஏய், பால் வாங்கலையா? வாங்கினேன். தூங்குமா. உன்னை தாண்டி கேக்குறேன். வாங்கினேன்பா. எங்க? பூனை குடிச்சிட்டு போயிடுச்சா? 2 வேளை கொடுத்துட்டு மீதி எடுத்து வச்சிருந்தேன். அத சாயந்தரம் குடிச்சிட்டு தூங்குனா இப்படி நடுஜாமத்துல எந்திரிப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? காலையில வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இன்னொரு பாக்கெட் வாங்குறதுக்கு என்ன? 2 பாக்கெட் தான் போட்டுட்டு இருந்தான். பழைய பாக்கி அதிகமானதுனால இப்போ ஒரு பாக்கெட் தான் போடுறான். என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தைக்கு குழந்தைக்கு பால் கூட வாங்க முடியல. ச்சீ. இத பாருங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆவறீங்க? ஒண்ணும் கெட்டு போல. அந்த பாத்திரத்துல வடிச்ச கஞ்சி வச்சிருக்கேன், அது ஒரு கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வாங்க. நம்ம புள்ள கஞ்சி தண்ணிய தாராளமா குடிப்பா, போய் எடுத்துட்டு வாங்க. என்னங்க? ஒண்ணு இல்ல, வாங்க. ம். செல்லம், குடிமா. என்னங்க?
என்னங்க என்ன? உங்க அம்மா வந்திருக்காங்க. ஏய், இப்பதானே வந்து படுத்த. ஐயே, ஏதோ முக்கியமான விஷயமா? போய் என்னன்னு கேளுங்க. போ, போய் சட்டை எடுத்துட்டு வா, போ. ஐயா. ஆ. ஆ ஆயா வந்திருக்கேல்ல, எழுந்துடா செல்லம். இந்த பிஸ்கெட்டு. என்னப்பா நைட் டியூட்டியா? ஆமா. என்ன? எல்லாம் கவிதா விஷயம்தான். பக்கத்து தெருவில் ஜானகி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்க்கறாங்களாம். அதுக்கு என்ன? நல்ல இடம், நம்ம தகுதிக்கேத்த குடும்பம், அவங்களாவே வந்து கேட்கறாங்க. இதுக்கு காலங்காத்தால வந்து எழுப்புன. பொண்ணுன்னா 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. நமக்கு வசதி வேண்டாம். இதுக்கு மேலேயும் எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணை வீட்லயே வச்சுட்டு இருக்கலாங்கிற? அவளுக்கு கீழே 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அவங்க சொல்றதும் நியாயம் தானங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்களை எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க? புரியாம பேசாதடி. ஜானகியோட அண்ணன் குடும்பம் வசதியான குடும்பம். நாம அந்த வசதிக்கு எங்க போறது? இப்படித்தான் மூத்தவளுக்கும் சொன்னேன். வந்த சம்மந்தத்தை எல்லாம் தட்டி கழிச்சுட்ட. என்னாச்சு? ஓ இஷ்ட பிரகாரமே கல்யாணம் பண்ணி வச்ச. அவ புருஷன் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ யாராவது சொந்த மொந்தனும் வந்து பார்த்தாங்களா? இல்ல நாம தான் காசு செலவு பண்ணி பார்த்தோமா? 2 வயசு கைப்பிள்ளையோட மூலியா வந்து நின்னா. அன்னைக்கே 5 பொத்த போட்டு கட்டி கொடுத்திருந்தா காசு உள்ள வீட்டுல போய் பொழைச்சிருந்திருப்பாள்ல. பிறந்த வீட்டுலதான் அதுங்க கஷ்டப்படுதுங்கன்னா போற இடத்துலயாவது நிம்மதியா இருக்கணும்ல. முடிச்சிட்டியா நீ? ஏங்க சுமார். சீரி எவ்வளவு கேக்குறாங்க? பெருசா ஒண்ணு கேட்கலாமா? 10 பவுன் நகையும் 10,000 ரூபாய் ரொக்கமும் கேக்குறாங்க. கல்யாண செலவு பண்ணி பாத்திரம் பண்ண கொடுத்துட்டா தனி கொடுத்தன வச்சிடறேங்கிறாங்க. கூடவே ஒரு கார் வாங்கி கொடுத்துடு. ஏய், கூட்டி கழிச்சு பார்த்தா 6 லட்சம் வருடி. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இங்க போவேன் சொல்லுங்க. இருங்க. போலீஸ்காரங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு அவங்கவங்க வரிசையில நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க. இங்க என்னடானா பொழப்பு நாறுது. கேட்டா சட்டம் பேசுவேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பைத்திய மாதிரி பேசாத நீ. ஆமாப்பா, அது ஒண்ணுதான் குறைச்ச. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுவும் புடிச்சிரும். இப்பவே ஏதோ ஒரு மூலையில கொண்டு போய் ஒரு வாடகை வீட்டுல எங்களை போட்டுட்டேன். போலீஸ்கார குடும்பங்கிறதுனால அங்க வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியுது. இங்க நான் மட்டும் என்ன சொகுசா சொந்த வீட்டுல இருக்கேன்? எங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். புரியாம பேசாத நீ. இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சா என்ன குடியா முடிய போயிடும். தள்ளி வச்சு எப்ப இருந்தாலும் நாம தானங்க செய்யணும். செல்வி, எத்தனை பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. இதுவும் நம்ம பிரச்சனை தாங்க. கல்யாணத்தை எப்படி சிக்கனமா பண்றதுங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எங்க போறீங்க? எங்கேயாவது போய் தானே ஆகணும். போலீஸ் நாயா பிறந்தாச்சு, குழைச்சு தானே ஆகணும். போறேன். என்னங்க? என்னடி? இல்ல, கஞ்சி தனியா இருந்தாலும் குழந்தைக்கு அதை எத்தனை தடவைங்க கொடுக்கறது? அதுக்கு ஒரே பேதி ஆகுது. நீங்க போற வழியில பால்காரங்கிட்ட சொல்லி அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு பால் பாக்கெட் எக்ஸ்ட்ரா போட சொல்லுங்க. குடும்பத்தில் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவரோட கை சுத்தமானது. வெரி வெரி பியூரபிள் பர்சன். கறந்த பாலில் விஷம் விழுந்த மாதிரி நம்மளோட கல்யாணம் அவரோட தவத்தை கலைச்சிடுச்சு. எஸ், அன்னைக்கு நம்ம ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே ஈசிஆர் ரோட்டில் எங்களோட பேச்சுலர்ஸ் பார்ட்டியை முடிச்சுட்டு நானும் பாபுவும் வந்துட்டு இருந்தோம். விடிஞ்சா டிசம்பர் 6.
பாபுக்கு எமர்ஜென்சி கால். நான் செம போதையில் இருந்தேன். அந்த நாள் தான் நான் அவன் கூட இருக்க போகிற கடைசி நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. அவங்க தலைவரோட ஆர்டர் வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் நடக்குது. அவனுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். என்னை ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக சொல்கிறான். மணி 3 ஆயிடுச்சு. புது மாப்பிள்ள நான் நல்ல போதையில் இருந்தேன். வெளியே தெரிஞ்சா அசிங்கம். வீட்டில் இருந்து வேற ஃபோன் மேலே ஃபோன். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா மந்திரிகளும் வந்துட்டுருக்காங்க. விடிஞ்சா தமிழ்நாடே நம்ம கல்யாணத்தை கொண்டாட காத்துட்ருக்கு. பாபு என்கிட்ட கெஞ்சி பார்த்தான், கத்தி பார்த்தான், மிரட்டி பார்த்தான். நான் அவனை விட்டு வர மாதிரி இல்லை. அவனுக்கும் வேற வழியே தெரியல. போதையில் இருந்த என்ன கீழே தள்ளி விட்டுட்டு எதிரில் அந்த ஹைடெக் பார்க்க ஒரேடியா பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டான். என் கண்ணுக்கு முன்னாடியே நெருப்போட நெருப்பாயிட்டான். கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் அன்னைக்குன்னு பார்த்து ஹைடெக் பார்க்கில் பாதுகாப்புக்கு ஆதி அங்கிள் இருந்தார். 300 பேர் இறந்த பாம்பு பிளாஸ்டில் 2வது குற்றவாளியாக என்ன அரெஸ்ட் பண்ணார். 2 பேரில் ஒருத்தன் ஸ்பாட் டெட், இன்னொருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுங்கிற நியூஸ் கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அந்த பிளாஸ்ட்டை யார் பண்ணாங்கிறது மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தது. விடிஞ்சா நம்ம கல்யாணம், ஆசையா அம்மா, கனவுகளோட நீ, கர்வத்தோட அப்பா, கேள்விக்குறியா நான். சொல்லியா என்ன பண்ணலாம்? சாரி சார், மேட்ரு கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு. அதான். யோ, பாம்பு பிளாஸ்டுக்கு காரணமான ஒருத்தன் ஸ்பாட் அவுட்டு, இன்னொருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்க. ஐ மீன் நீ கைது பண்ணியிருக்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது மத்திய அமைச்சர் வரதனோட ஒரே பையங்கிறது போலீஸ் கமிஷனருக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்புறம் ஏன் தயங்குற? உங்க பையன் தப்பு பண்ணிட்டார் சார். யோ, என்னைய நக்கல் பண்றியா? உலகத்துல யார் தான் தப்பு பண்ணல? இப்போ நீ யூனிஃபார்ம் போட்டு தண்ணி அடிக்கல சார். அது வந்து இரு 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 நான் தான் உன்னை குடிக்க சொன்னேன். ஆனா உன்னால மறுக்க முடியல பாத்தியா? அவ்வளவுதான்யா. அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி, அவனால தவிர்க்க முடியலையா? அதான் தப்பு நடந்து போச்சு. 3 வருஷமா ஒன்னா படிச்சு பழகி அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தானுங்க. நான் கூட என் பையன் மாதிரி தான் நினைச்சேன். என்ன பண்ணா? பாம்பு வச்சுட்டு போயிட்டான். நான் இதுவரை அம்மாவை பார்த்ததே இல்லை. ஐ எம் ஷுவர். பட் அந்த பிளேஸ்மெண்ட்ல நீ தாண்டா இருக்க. கோர்ட்டு கேஸ்னு போனா என்னாலையும் ஜெயிக்க முடியும். ஆனா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணையா? நான் வேற பதவியில இருக்கேன். ஒட்டுமொத்த மந்திரிகளும் அங்கதான் இருப்பான். என் பையனோட கல்யாணம் பாதியில நின்று போயிடுச்சுன்னு தெரிஞ்சா எப்படியோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான்யா. என் பொண்டாட்டி உயிரே விட்டுருவா. தினமும் மாத்திரையும் மருந்துமா அலையிற
ஹார்ட் பேஷண்ட் அவ. சார் அதுக்காக அப்படிலாம் ஒன்றும் விட்டுற முடியாது சார். யோ முடியா, ஒரு போலீஸ்காரன் நினைச்சா ஒருத்தனை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். சார் செத்தது 300 பேருங்க சார். அதனாலதான் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். உட்கார் உட்கார் உட்கார். நீ அரெஸ்ட் பண்ணது உண்மை. அது போலீஸ் கமிஷனருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 100 மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கீங்களா பாக்குற. அதுல எவ்வளவு ஒருத்தரை பிடிச்சி உள்ள வச்சா சரியா போச்சியா? அவ்வளவுதான். இதுக்கு ஏன் தயங்குற? இல்ல சார், அது வந்து யோசிக்காதயா, வேற வழி இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிச்சில மாட்டிட்டு தான் மச்சான் இருக்கோம். ஆதி, இத கை செலவுக்கு வச்சுக்கோ. ஒத்த வருமானத்துல எத்தனை நாளைக்கு குடும்பத்தோட கடந்து கஷ்டப்படுவ? இந்த காரியத்தை மட்டும் நீ பண்ணிடு. இந்த வரதன் உன்னை ஹோஹோன்னு வாழ வைப்பான். ஐயோ என்னங்க பாத்துங்க. என்னங்க இதெல்லாம்? ஏது பணம்? எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? என்னங்க என்னது? எங்க பணத்தை போய் திருட மாதிரி மறைச்சு வச்சு எடுத்துட்டு வரீங்க? இல்ல கையில எல்லாம் பொருள் இருந்துச்சுல்ல, அதான் உள்ள வச்சிருந்தேன். கூப்பிட்டு இருந்தா நானே வந்து கதவை திறந்து விட்டுருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல. சுவேதா எங்க? பாப்பா அவ பின்னால எங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. ஓஹோ. எங்க இவ்ளோ பணம்? ஸ்வேதா, என்னங்க ஏது இவ்ளோ பணம்? என்னங்க ரத்த வாட அடிக்குது? என்ன செல்வி, நான் நான் சாதாரணமா தானே இருக்கேன். நீங்க சாதாரணமா தான் இருக்கீங்க, ஆனா கப்படிக்குது. போய் குளிச்சுட்டு வாங்க. இப்போ ஒன்றும் உனக்கு கப்படிக்கலையே? கப்பு ஒன்னும் அடிக்கல, ஆனா தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது. தப்பா? நான் உன்னை கட்டித்தானே பிடிச்சிருக்கேன். நான் அத சொல்லல. இந்த பணம் எப்படி வந்துச்சு? நீங்க என்னங்க சொல்லுங்க. எங்க எப்படிங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையில இன்ஸ்பெக்டர் கிட்ட என் கஷ்டத்தை எல்லாம் நான் சொன்னேன். தங்கச்சி கல்யாணம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு. அவ்வளவுதான். இப்ப கொடுத்தது கை செலவுக்கு தான்.
இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னார். புரியல. உனக்கு எப்போ புரிஞ்சது? இப்போ புரியறதுக்கு புரியலையா? இப்போ உதவின்னு கேட்குற நீ எப்போவோ கேட்டிருக்கலாமே இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஆ நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது இல்லைங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். இந்த ப்ரமோஷன் பணம் எல்லாம் தனி மனுஷனுக்கு கிடைச்சதில்ல, உங்க நேர்மைக்கு கிடைச்சது. மனசுக்கு நிறைவா இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்னு. பாத்தீங்களா? தீரன் வெள்ளந்தியான கிராமத்து பையன். அவனை தத்தெடுத்த அப்பாவோட நண்பரான ஜீவாவை பார்க்க எதிர்கால கனவோட சென்னை தன்னையும் வாழ வைக்கின்ற நம்பிக்கையில் அட்ரஸ் தேடி வந்த அப்பாவி. தேடி வந்தவங்க அட்ரஸ் மாதிரி பல வருஷங்கள் ஆனதால் கடைசியாக உதவி கேட்கலான்ட்டு அந்த தொகுதி மந்திரியான எங்கள் அப்பாவை தேடி வந்திருக்கான் தீரன். எனக்கு பதிலாக குற்றவாளியை தேடிட்டு இருந்த ஆதி அங்கிளுக்கும் பசுபதிக்கும் தீரன் வழியை வந்து தீனி போட எனக்கு பதிலாக தீரன் குற்றவாளியானா. பசுபதி ஆதி அங்கிளும் தீரனை சாட்சி கூட சொல்ல முடியாத அளவுக்கு நாக்க கூட கட் பண்ணி குற்றவாளி ஆக்கிட்டாங்க. சட்டப்படி தீரன் தூக்கு தண்டனை கைதி. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிற வழியில் பசுபதி அடிச்சு போட்டு தீரன் தப்பிச்சிட்டான். ஒன்றுமே செய்யாதவனை குற்றவாளியாக சித்தரிச்ச ஆதி தான் தீரனோட குறி. அவனை பலிகிடாவாக்குனவங்கள பழி வாங்க கிளம்பிட்டான் அவன். நாம ஒன்று நினச்சா பதிலுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அன்னைக்குன்னு பார்த்து சென்னையில் பெரிய மழை. யோ கபாலி, வண்டியை என்ன யார் ரிப்பேர் பண்ணா? என்ன மிஸ்டேக்கு? என்ன மிஸ்டேக்கா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே ஆயில் பூரா கொட்டுதியா? என்ன யார் ரிப்பேர் பண்ணீங்க வண்டியை? இல்ல கரெக்டா தானே பண்ண. என்னாச்சு? தோக ரிப்பேர் பண்ணப்போ இந்த வண்டியை வச்சுன்னு ஒரே பேச்சாராகுது. இந்த ஓனரும் வண்டியை விற்று தொலைய மாட்டான். நீங்கள் தான் ஒழுங்காக வேலை செய்யணும். உங்களால எடுத்து வந்து விட்டாக்கா நீங்களாம் வேலை காட்டுறீங்க நம்மகிட்ட. சரி விடுமாமா, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது கபாலி. காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக நான் இங்கே வருவேன். கோயம்பேட்டில் போய் லோடு ஏற்றி ஆகணும் நான். சரி விடுமாமா, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் வரும்போதெல்லாம். டேய், யாரா நீங்க? மெக்கானிக் சார். அது தெரியுது. இந்த நேரத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை சார். டேய் இங்க வா. சார் அவன் நம்ம பையன் சார். ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாம் சார், ரொம்ப நாளாவே இருக்கான் சார். அர்ஜென்ட் வேலைங்கிற பேசிட்டு இருக்க. என்னடா லோடு வண்டியில? சார் வாட்டர் சார். சாராயங்கிறேன் இல்லையா? ஐயோ என்ன சார்?
யோ க்ளோஸ் பண்ணியா? யாரு? நான் தான் பசுபதி. என்ன தெரியல? ஓ ஓ நீங்களா? வாங்க சார். இல்ல பரவாயில்ல. உள்ள வாங்க சார். பரவாயில்ல. ஐயோ மழை பெய்யுது, உள்ள வாங்க சார். யோ நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்னன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. என்ன மேட்டர்னா? வாய மூடுறான். போலீஸ்காரன் வீட்டுக்கு போலீஸ்காரன் தான்டா வருவான். நமக்கு என்னடா வந்துச்சு? வேலையை பாடுறான். என்னமோ நடந்துக்குதுண்ணா. இல்லைன்னா இந்த நேரத்துல ஏன் போலீஸ் வரணும்? அவங்களுக்குள்ளார குடுக்கல் வாங்கல் இருக்குண்டா, அதை வாங்கிட்டு போக வந்திருப்பாரு. நீ வேலையை பாடுறா. ஆதி எங்க? அவரு வெளியே போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, வழக்கமா அதெல்லாம் சொல்லிட்டு போறதில்ல. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹைடெக் பார்க்ல பாம் பிளாஸ்ட் நடந்ததை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க. அதுல 300 பேர் இறந்துருக்காங்க. அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணது, தண்டனை வாங்கி கொடுத்தது, அது எல்லாத்துக்கும் முழு காரணம் ஆதிதான். கோர்ட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. அவன் இன்னைக்கு காலையில தப்பிச்சிட்டான். அவனோட ஒரே குறி ஆதிதான். இன்பிட்வீன் கேப்ல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தேன். வெளியில இருக்கிற கான்ஸ்டபிள் விடிகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா இங்க தான் இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே, நான் வரேன். டேக் இட் ஈஸி. போலீஸ்காரன் லைஃப்ல இதெல்லாம் சகஜம். பட் ஒன் திங், ஆதியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. வரேன். அக்யூஸ்டா பார்த்தா அங்கேயே ஷூட் பண்ணு. எஸ் சார். சின்ன சிம்டம்ஸ் கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். எங்கம்மா இந்த நேரத்துல? நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். இல்ல சார் யாரையும் அலோவ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ப்ளீஸ் சார். என்னம்மா நீ? சரி சரி இப்போ. சரிங்க சார். ஏம்மா, உங்க வீட்டுக்கார பார்த்தா வரும்போது நடக்க வச்சு கூட்டு வராத, ஆட்டோ கூட்ட பிடிச்சி கூட்டு வா. ஏன்னா தப்பிச்சவன் ரொம்ப மோசமான ஆளு, புரிஞ்சுக்க. அண்ணே, அண்ணே. யாருமா அது? என்னம்மா இந்த நேரத்துல? ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோன் தானே, பண்ணிக்கம்மா.
செல்வி பேசுறேன். செல்வி நல்லா இருக்கேன். இருமா உங்க மாமியார் பேசுறாங்க. அது அண்ணா அண்ணா அண்ணா. என்னமா செல்வி, சௌக்கியமா இருக்கியா? உங்க மகனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்ன விஷயம் சொன்னாதான் கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க, முக்கியமான விஷயம். ஏய், எதுக்குடி நீ வெளிய போன? நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். கொடையங்கடி. போ உள்ள போ. அம்மாடி, அடக்கண்ணு. என்னாச்சு? நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே. சத்தியமா? இல்ல இல்ல, நான் ஒன்றும் தப்பு பண்ணல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. நீங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் ஏய் செல்வி, என்ன தெரியும். என்ன இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? தப்பு பண்ணாத உங்களுக்கு அங்க இப்படி ஒரு தண்டனை? சரி, எனக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. எங்க நீங்க உங்க கடமையை தானங்க செஞ்சீங்க? ஆமா, நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஆனா அது அது இது மாதிரி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நாட்டுல நியாய தர்மமே செத்து போச்சுங்க. சீ, மனுஷனுக்கு மனுஷத்தன்மைங்கிறதே இல்லாம போயிடுச்சா? சரி, நான் அது இல்ல, நீங்க எந்த தப்பு பண்ணலங்க. நமக்கு கடவுள் இருக்கான். நல்லது கெட்டது அவன் பாத்துப்பான். 300 பேரை கொண்டு இருக்கான். அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுல தப்பு இல்லைங்க. செல்வி, அவன் போய் உங்களை. செல்வி, நான் எல்லாரும் வந்திருக்காங்க. நீயும் அழுதுகிட்டு இருந்தா எப்படி? நீ தைரியமா இருக்கணும், சரியா? நீ தைரியமா இருக்கணும். ஏய், ஏன்டா லைட் ஆஃப் பண்ணீங்க? இல்லை சார், இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு. எங்களையெல்லாம் பார்த்தா கேன பையலா தெரியுதா? இல்லை தூங்கு, ஆனால் உக்காந்தே தூங்கு. ஆளையும் மண்டையும் பாருங்க. சார், எனக்கு வேணாம் சார், பணம் வேணாம் சார். நான் சத்தியமாக திருப்பி கொடுத்துறேன் சார், சத்தியமாக நான் அதை திருப்பி கொடுத்துறேன் சார். எனக்கு கஷ்டம் சார், என் கஷ்டத்துக்காக நான் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்திட்டேன் சார். நான் வேணா உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்கள் காலில் வேணாம் சார். எங்க அண்ணி, என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? என்ன தானே இருந்தது? போய் படுத்து தூங்கு போ. என்னம்மா? ஏதோ தூக்கத்துல வளராரு. நீங்க தூங்குங்க அத்தை, படுங்க. அதானே கடவுளே.
இன்னும் சூழ்நிலை அப்படி நான் தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் நான் தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன பண்றது? உன்னை கெஞ்சி கேக்குறேன், அவரை விட்டுடு. அவரை விட்டுடு. தப்புச்சா போறா சார் அவன் சரண்டர் ஆயிட்டான். நீ என்ன வக்கால் தான் பயா போடா. போடா. ஆதி என்ன 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 இந்த போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு கூலி வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம் சார். ஏதோ கொஞ்சம் புத்தி தடுமாறி போயிடுச்சு. வேணாம் சார், இந்த வேலையை எனக்கு வேண்டாம். இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன் சார். என் யூனிஃபார்மை கழட்டி கொடுத்துறேன் சார். வேணாம் சார், வேணாம் சார். இந்த போலீஸ் வேலை எனக்கு வேண்டாம் சார். வேணாம். ஆதி யோ ஆட்டோல வாங்கயா. ஐயா நான் சரவணா பேசுறேங்க ஐயா. இப்போ சொல்லணு, கல்யாணம் வேணான்னு சொன்னது தப்பா? குற்ற உணர்ச்சி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுக்கிட்டு இருக்கானு. முடியலனு, மனசு வலிக்குது. ஒருத்தரோட லைஃப்பை முடிச்சிட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுமா? சொல்லு. காதலிச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணுமா? தெரியல. நேத்து எடுத்த முடிவு இன்னைக்கு தப்பா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு தப்பா இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான் வாழ்ந்தாகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ தேங்க்ஸ். வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான்.
ப்ளீஸ்